நல்லா கேட்டுச்சு. ஓகே அக்கா, இப்போ நீங்கள் இங்கே வந்துட்டீங்கன்னா நான் நம்புறேன் கண்டிப்பாக. ஒரே ஒரு வாட்டி எங்கள் பக்கத்தில் வர முடியுமா? அப்படி உங்களால் வர முடியலன்னா இப்போ நான் உங்கள் சாரியை வந்து பார்த்தீங்கன்னா திசையில் யாரோ சருன்னு வேகமாக நடந்து போட இப்படி அடிக்குது. பேய் காத்து மாதிரி அடிக்குது. இல்லைக்கா, இது சாதா காத்து மாதிரி இல்லை, இது ஏதோ இன்டென்ஸ் வந்துருங்க ப்ரோ. பார்த்து பல்ல இருக்கு. இருக்குடா கையில், அவன் கையில் ஒரு ஆளுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? கிடையாது. கண்டிப்பாக 2-3 பேர் பையன் நினைக்கிறேன். யாரோ 2-3 பேர் பேசுகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு இந்த இடத்துக்குள்ள திரும்பி வரோம். இடம் வந்த மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து ஃபுல்லாக சவுண்டாக கேட்குது. இங்கேயே வண்டி நிப்பாட்டிடுவோமா? ஆமாம், எதோ சேஃப். ஏன்னா டக்குன்னு யாராவது வந்தால் கூட நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நாங்கள் போன வாட்டி நாங்களும் வந்தோம் இப்போ ரீசெண்டாக. அப்போ வந்து உள்ளே வந்து வண்டி இருந்துச்சு. நம்ம எதுக்கு ஃபஸ்ட்டு அதை செக் பண்ணுவோம். நான் ரீசெண்டாக தான் ஏன் வந்தேன். அப்பயுமே அந்த சைக்கோ இங்கே தான் இருந்தான். சைக்கோ தாயலி குழந்தை கத்துற மாதிரி கேட்குது. குழந்தை அழுகுற மாதிரி தானே இருந்தது. விண்டோ இருக்கு. லைட்டாக கதவை திறக்கிறேன். நல்லா கேட்குதா பார்ப்போம். கேட்குதா? இப்போ நல்லா கேட்குதுடா. இப்போ தெளிவாக கேட்குது குழந்தை அழுகுற சவுண்டு. இங்கே குழந்தை வரதுக்கு வாய்ப்பே இல்லையா? இங்கே எப்படி குழந்தை வரும்? சம்மந்தமே இல்லை. போன வாட்டியே சந்தேகம். 2 வீலர் உள்ளே நின்றுச்சு. ஃபஸ்ட்டு இறங்கி ஃபஸ்ட்டு உள்ளே போய் செக் பண்ணிடுவோம். இதுக்கு நீ யாரும் நடிச்சேன்? கை இங்கே வச்சுருந்தா தெரியாம அடிச்சிட்டேங்க. திக்குன்னு அடிச்சு யாரும் நம்மளை காட்டி கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. கேமரா தகடுங்க. சீரியஸாக சொல்கிறேன். குழந்தை அழுகிற மாதிரி தானே கேட்டது. அதான் ஐயோ நாய். என்னப்பா அந்த குழந்தை அழுகிற சவுண்டு கேட்டோன்னே நாயெல்லாம் ஊழ எழுது. குழந்தை இருக்கு நாய். இந்த இடத்துல குழந்தை வரதுக்கு வாய்ப்பே இல்லையே. எப்படி? என் ஹார்ட் பக்குனுது. கிளாஸ் இருக்கட்டுமா? இருக்கட்டும். ஓகே, திரும்ப நல்லா கிடைச்சி ப்ரோ. இப்போ அது கூட நாயை குலைக்குதுடா. கன்ஃபார்ம் ஓகே, ஏதோ நடக்குது அந்த இடத்துல. ஏதோ லேடிஸ் பேசுகிற மாதிரி இல்லை? கேட்குதா? தெளிவாக கேட்குதுடா. நைட் விஷன் எடுத்துரு. ஏன்னா இப்போதைக்கு உள்ள ஆள் யாராவது இருந்தாங்கன்னா வீட்டு கேட்குது. பால் கேட்டு குழந்தை அழுகுற மாதிரி கேட்குது. இந்த இடத்துக்கு கண்டிப்பாக குழந்தை வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஃபேமிலியோட யாராவது வந்துருந்தாங்கன்னா? ஃபேமிலியோட எங்கே ஏன் ஃபேமிலியோட வர போகிறாங்க? பக்கத்தில் வரதுக்கு கொஞ்சம் நல்லா குடிச்சு பாருங்க. இது உயிரோடு இருக்கிற குழந்தை மாதிரி தெரியல எனக்கு. இது ஏதோ ஆத்மா வயசு மாதிரி ஆண்டெலாம் கேட்குது. இல்லை, எனக்கு சந்தேகமாக இருக்குது. இது பக்கத்தில் வர மாதிரி இருக்குது. அதுவும் அந்த பசிக்கு ஏங்கி அழுவும்ல, அதே மாதிரி தான் இருக்குது கரெக்டாக. சரி, அதை ஆஃப் பண்ணுங்க. நம்ம நைட் விஷயம் அந்த பக்கத்தில் போய் பார்ப்போமா? எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்த வழி அந்த சைடில் தான் இருக்குது. ஆமாம், அந்த சைடில் இருக்கிறதுக்கு யாரும் வாய்ப்பு இல்லை. ஆமாம், நம்ம வரப்போ யாருமே பார்க்கலையே. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த சைடில் யாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம உள்ளே போய் பார்த்துடலாம். போயிடலாம். ஏன்னா இந்த இடத்துல பேரநார்மல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக நடக்கும்ன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி ஏதாவது நம்மளை டைவர்ட் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம். அதனால் நம்ம நேரம் உள்ள வரலையா? போன வாட்டி இதே தான் ப்ரோ கேட்டுச்சு. நாங்கள் வண்டியை நிப்பாட போனப்போ இதே மாதிரி தான் சவுண்டு கேட்டுச்சு. சரி, நம்ம இதுக்கு முன்னாடி இன்னும் தெளிவாக கேட்குது. இப்போ பயங்கரமாக இருக்குது. அப்புறம் உட்காந்து கூட இப்போதைக்கு லைட் ஆன் பண்ணுவோம்னா அப்படியே போயிடலாம். வாங்க. இங்கே தான் ஏதாவது சவுண்டு கேட்குது தெளிவா. அதான் கேட்குது. ஆமாம், உள்ளே யாரோ பேசுகிற மாதிரியே இருக்குது எனக்கு. நம்ம கேட்குதா? கேட்குது. லாஸ்ட் டைம் இதை விட இப்போ இங்கே உள்ளே வரும்போதே ஒரு பயங்கர திக்கலாக இருக்குது. ஏன் இப்படி அந்த இடம் மாறிடுச்சா ரொம்ப அபாண்டண்ட்டாக?
இந்த இடம் ரொம்ப வனப்பகுதி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். போன வாட்டி கூட காட்டிருந்தாலும் இந்த மான் இதெல்லாம் வந்துச்சுல்ல, அதே சேம் லொக்கேஷன் தான். நான் இன்னும் லைட் அடிக்காதனால உங்களுக்கு தெரியாது. யாரும் இருக்காங்கன்னு செக் பண்ணிவிட்டு நாங்கள் லைட் ஆன் பண்ணுறோம். அது வரைக்கும் கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும். போகலாம் அப்புறம் போய் தான் ஆகணும். அங்கே ஏதோ ஃப்ளாஷ் ஆன மாதிரி இருந்ததுப்பா. யாரோ லைட் யூஸ் பண்ண மாதிரி இருந்தது அங்கே. இப்போ கன்ஃபார்ம் அது 3வது வீடு இருக்குல்ல, 1 2 3, அந்த 3வது இடத்துல யாரோ லைட் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அங்கே. வரப்பே முன்னாடி அந்த ரூட்டையுமே வந்து பார்த்தோன்னா மரக்கட்டையை போட்டு அடைச்சி வச்சிருந்தாங்க. அது ஏன் அடைச்சி வச்சிருக்காங்கன்னு தெரியல. காசு எதுவும் இல்லை, எக்ஸ்பென்சிவானதெல்லாம் பேக்கில் தான் இருக்குது. என்ன பண்ண முடியும்? வேறு எங்கேயும் நிப்பாட்ட முடியாது. இதுக்கப்புறம் ரோடு தான் இருக்குது. இப்போதைக்கு அது அங்கே இருக்கிறது தான் நம்மளுக்கு சேஃபு. ஏன்னா அந்த டக்குனு ஏறி பிரச்சனைனா டக்குன்னு எடுத்துன்னு ஓடிடலாம். இன்னொரு விஷயம், கார் ஆல்ரெடி இப்போ தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் டயர். ஆமாம், இங்கே வந்துச்சுன்னா பஞ்சர் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான் ஆகணும். ஆமாம், பெஸ்ட்டு தான். கரெக்டு தான். தெரியுதா அங்கே இது தெரியுது பாரு வெளிச்சம். ஏதோ நெருப்பு மாதிரி தெரிஞ்சது. வந்துச்சா? நான் காரை பார்த்துட்டு கவனிக்கல ப்ரோ. இல்லை நெருப்பு மாதிரி. பார்த்து லைட்டு ஆன் பண்ணிக்கங்க. இருட்டில் கண்ணு தெரியல ப்ரோ. சைலண்ட் சவுண்ட் போடுறாங்க. ப்ரோ இருங்க, கண்டிப்பாக இருங்க, சவுண்டு போடாதீங்க. ஒன்று எரியுது. இந்த இடம் ரொம்ப மோசமான அபாண்டன் பிளேஸ். ஏன்னா ரொம்ப நடு காட்டுக்குள்ளே இருக்கு. அங்கே பல்ல இருக்கு. பார்த்து பேசாத ப்ரோ. படிக்கட்டு இது சாஞ்சிருக்கு ப்ரோ. வேறு வழியில் ஏறு. ஃப்ளாஷ் ஆன் பண்ணுங்க. ஃப்ளாஷ் ஆனா ஃபஸ்ட்டு ஓவரால் ஏறலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு நான் லைட் அடிக்கிறதா? இதில் ஆன் பண்ணிட்டா. இதில் பார்த்து ப்ரோ, படிக்கட்டே சாஞ்சிருக்கு ப்ரோ. தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிறோம் ப்ரோ. இல்லை புரியுது எனக்கு. பட் ஆனால் யாருக்கு தெரியல, இன்னும் ஃப்ளாஷ் ஆனாச்சு. ஓகேவா? நானும் பார்த்தேன். இல்லை ஏதாவது தெரியுது உங்கள்கிட்ட பார்த்துக்கிறேன். எத்தனை பேர்? சரி நானும் வந்துட்டா போயிடலாமா மேலே? போயிடலாம், அதை தான் சொல்கிறேன். இல்லை நம்ம சவுண்ட் ரொம்ப போட வேணாம். லைட்டு மட்டும் எனக்கு அடிங்க, நான் வந்துடுவேன். எனக்கு சாயுது, பயமாக இருக்குது. சரி ஓகேவா? ஷாக்கு லைட்டை கீழே மட்டும் அடி. கொஞ்சம் லைட்டை கீழே அடிங்க. ஐயோ அங்கே பாருங்கள், வீடு சாஞ்சிருக்கு. கடவுளே ப்ரோ, சாஞ்சிருக்கு ப்ரோ. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா சாஞ்சிருக்கு. ஏதோ ஒரு பிரச்சனையில் தான் நாங்கள் மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். ஆனால் வேறு வழி இல்லை. வா 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 வா, பார்த்து வா. ஐயோ கடவுளே கடவுளே. ஐயோ சாயுது. சாயில வா வா போயிட்டு கடவுளே. மேலே கை வச்சுக்கிட்ட பண்ணி ஒரு ஆள் ஏறுவோம். என்ன ப்ரோ இதில் எப்படி ப்ரோ ஏறுறது? பாருங்க படிக்கட்டு சாஞ்சிருக்கு. தெரியுதா? போதுரா அந்த சைடு பார்த்து வாங்க. கீழே பார்த்து ரைட் அடிங்க. கேப் வந்துருச்சு ப்ரோ. இது பயமா இருக்கு. பார்த்து வாங்க. இது வந்துருங்க. மேலே ஓ மை காட், இந்த மாதிரி படிக்கட்டு சவுண்டு போடாதீங்க. நம்ம இப்போ மேலே இருக்கோம், தெரிஞ்சிடும் ஈஸியாக. எதுவும் தெரியல. ஃப்ளாஷ் ஆனால் தெரிஞ்சா? லைட் இருக்காங்க, லைட் யூஸ் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறீங்க? இதில் எதுவுமே தெரியலையே. இதில் தெரியுது கைஸ். சத்தியமாக உள்ளே வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க வந்து? கேட்போமா யாருன்னு? வேண்டாம், எத்தனை பேர் இருக்காங்க தெரியாது நம்மளுக்கு. மாட்டிக்கிட்டா அவ்வளோதான். கீழே உட்காரு. என்னாச்சு?
யாரோ போகிறாங்க ப்ரோ. சவுண்டு போகிறாங்க. யார் யார் கேட்பா? உள்ள எத்தனை பேர் இருக்கா தெரியலப்பா. தெரியலடா. போகிறான் தெரியுதா? கையில் செங்கல் வச்சிருக்கான். செங்கலில் ஏதோ பை வச்சிருக்கான். ஏதோ பை இருக்குடா கையில், அவன் கையில். ஒரு ஆளுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? கிடையாது. கண்டிப்பாக 2-3 பேர் இருப்பாங்க நினைக்கிறேன். ஆமாம். என்ன இடத்துல எங்கே போகிறோம் தெரியலையே. இப்போ யார் எதுக்கு என்ன கொளுத்திட்டு இருக்காங்க தெரியலையே. ஒரு கஞ்சி அடிச்சிட்டு இருப்பாங்களோ. கஞ்சி அடிக்கிறது அதுக்கு அவ்வளோ நெருப்பு வரப்போகுது. வீடே எரிஞ்ச மாதிரிலாம் இருந்தது அது. அப்படியே அங்கே வழி இல்லைடா. அங்கே போகிறான். இல்லை ப்ரோ, ஒரு கிராமத்து சைடு அப்படியே நடந்து போகிறதுக்கு வழி இருக்கலாம். நமக்கு தான் தெரியாது. அவங்களுக்கு தெரியும் போல. அவங்களுக்கு தெரியும். கீழே உட்காருங்க. நீ அவனை பார்த்தியா? அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் வந்து டீசெண்டாக இருந்தான். ஆமாம். சரியா? டீசெண்டாக இருக்கிறான். அவன் வந்து சைக்கோ கிடையாது கண்டிப்பாக. ப்ரோ டீசெண்டாக இருக்கானா? இந்த டயத்தில் நம்ம வெளியே போகிறப்போ போலீஸ்காரங்க டீசெண்டாக இருந்தால் விட்டுருவாங்கல்ல, அந்த நினப்பில் கூட அவங்க இருக்கலாம். அதுதான் மேபி இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணுறவங்க கூட வந்திருக்கலாம். ஆனால் ஆள் வந்து சைக்கோ கிடையாதுன்றான். எனக்கு என்னமோ ஒருத்தன் வந்திருக்க மாதிரி தெரியல. கண்டிப்பாக ஆளுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குங்க. அன்றைக்குமே உங்களுக்கு தெரியும், இவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் எடுத்திருப்போம். அது வாட்டியுமே இந்த மாதிரி சம்பவம் அதே மாதிரி எனக்கு சேமாக நடக்குது. ஆனால் நீங்கள் வித்தியாசமாக இருக்குது. நம்ம வந்தப்போ கூட இங்கே நடுவில் ஓடத்துக்கு வழி இருந்துச்சு. இப்போ எல்லாம் முள்ளு செடியாக இருக்குது. உள்ள யாராவது லேடிஸ் இருந்தாங்கன்னா லேடிஸா என்ன பண்ணுறது? லேடிஸ் யாரும் விட்டுட்டு ஏன்னா மாட்டாங்கல்ல. விட்டுட்டு போக மாட்டாங்க ப்ரோ. குழந்தை சவுண்டு கிடைச்சில. ஆமாம். ஃபேமிலியாக இங்கே எதுவும் இருந்து தெரியும். ரைட். ஏன்னா சம்திங் ஏதோ தப்பு நடக்குது. அது என்னன்னு போய் பார்த்துடலாம். ரிஸ்க்கு இல்லை. நம்ம பேய் வீடு எடுக்கலான்னு வந்தோம். அதை மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். அதுதான் நம்ம ஆனால் வந்ததுலேருந்து ஆத்மாவோட சவுண்டு எதுவுமே தெரியலையே. அந்த குழந்தை அழுது மட்டும்தான் நமக்கு சந்தேகமாக இருந்துச்சு. இல்லை இப்போ அதே மாதிரி இப்போ அவன் போன பிறகு எந்த சவுண்டுமே கேட்கலையே உள்ள. எதுக்கும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்துரும். ஒரு ஐடியா வந்து வெளியே ஏதாவது கல் இருக்குல்ல, கல்லை தூக்கி போடுவோம். சப்போஸ் உள்ள ஆளுங்க இருந்தாங்கன்னா ரியாக்ட் பண்ணுவாங்க. ஏதோ கத்துற மாதிரி கேட்டுச்சு. யாரோ கூட்டம் மாதிரி தான் இருந்தது. கேட்டுச்சு. காற்றுலேருந்து வந்துச்சு அந்த கிராமத்துலேருந்து. டைம் இப்போ என்ன தெரியுமா? அதை பாருங்க, டைம் 1:40. ஆமாம். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி இருக்குமோன்னு தான் எனக்கு தோணுது. தப்பான பிஸ்னஸ் பண்ணுற இடமா இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா அவங்க ஃபேமிலியோட குழந்தை சத்தம்லாம் கேட்டுச்சுல்ல. அவங்களாம் இங்கே ஒன்றா இருந்து ஏதாவது பண்ணுறாங்க, தப்பு பண்ணுறாங்க. எதையுமே நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது முதல்ல. ஆமாம். ரீசெண்டாகவும் நான் வந்து இந்த இடத்துல வந்து பேரனமல் ஆக்டிவிட்டி தான் இருந்தது. ஒருத்தவன் போன பிறகு இன்னும் இந்த சைடில் எந்த சவுண்டுமே கேட்கல. அது வரைக்கும் அவன் நடக்கிற சவுண்டு அந்த மாதிரிலாம் கேட்டுது. இப்போ எனக்கு ஒரே ஒரு ஐடியா தான் தோணுது. என்னென்னா, இங்கே இவ்வளோ கல் இருக்குல்ல, இந்த கல் எடுத்து வெளியே போடுவோம். ஓகேவா? வெளியே போட்டால் உள்ள ஆள் இருந்தால் கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணுவாங்கல்ல. கண்டிப்பாக வெளியே வருவாங்கல்ல. நம்ம அந்த மாதிரி பண்ணி பார்ப்போம். ஆத்மா நினைக்கிறேன். ஆமாம். ஆத்மா இருக்கிறப்ப எப்படி புரியுதுங்க? கண்ட்ரோல் எதுவும் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு புரியவே இல்லை. கடுப்பாகுது. எனக்கே அதுதான் ஒன்றும் புரிய மாட்டேது. என்னன்னு பார்த்துட்டு மட்டும் கிளம்பிடுவோம். கேட்கட்டா? வேணாமா? ஏதாவது சவுண்டு கேட்குதா பார்க்கலாம். தூங்கிட்டு கூட இருக்கலாம். தூங்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்கப்பா இந்த இடத்துல. எப்படி ஆன்மா இருக்கிறப்ப போடும்போது அந்த செடியில் இருந்து நல்லா போடுங்க, அப்போ தான் சவுண்டு கேட்கும். செடியில் போடுங்க. இன்னொரு கல்லடு. பார்த்து செடியில் போடு. இங்கே போடலாமா? போடுங்க. யாராவது வராங்களா இல்லையா பார்த்துக்கலாம். ஒரு 2 செகண்ட் ஆகட்டும். ஆமாம். இங்கே ஏதோ டவுட்டாக இருக்கு ப்ரோ. ஏதோ பிரச்சனை இருக்கீங்க. சைலண்டாக இருக்குது. அந்த குழந்தை கத்துனது மட்டும்தான் எனக்கு வித்தியாசமாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு தெரியுதா இல்லையா அந்த வெளிச்சம்? எந்த வெளிச்சம்? உள்ளே வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு வெளிச்சம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு தெரியுதா? ஏதோ பேசுகிற சவுண்டு கேட்க பற்றியா? யாரோ 2-3 பேர் பேசுகிறோம். சைலண்ட். பார்த்து யார் தெரியுறாங்களா? பக்கத்தில் கேட்குது. சைக்கிள் இங்கே வைக்கிறாங்களே. கிட்டக்க யாரும் வர மாதிரி தான் பாருங்க. உள்ளே யாரோ பேசிக்கிட்டு வர மாதிரியே இருக்குது. ஆனால் உள்ளே எதுவும் வெளிச்சமே தெரியலையே. ஊருக்கு போகிற வழியில் போகிறாங்களோ? இருங்க, நான் கேமரா ஃபிட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு கேமரா எடு. வாங்க கீழே போய் பார்த்தோம்.
ஆளாக இறங்குங்க. பார்த்துடா, ஜாக்கிரதா. விரிசலாக இருக்குது ஃபுல்லாக. ஐயோ தலைவரே பாருங்க, உள்ளே ரொம்ப அதிகமாக இருக்குங்க. பில்டிங் விட்டு தனியாக இருக்குது இந்த படி. பார்த்து போங்க. டக்கு டக்குன்னு போயிருங்க. கடவுளே, இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய கேப் படிக்கட்டில். என்னாச்சு? குத்திருச்சுடா. பார்த்து ஐயோ குத்துச்சு. ஐயோ குத்துது குஞ்சலே. பார்த்தோட ஏன்டா சீக்கிரம் இறங்குங்கடா, அடி சாயிற மாதிரியே இருக்குதுடா. கடவுளே ஃபியூச்சரில் குடும்பம் வர போகிறான். ஒழுங்காடுறான். என்ன இதை வச்சோ இருட்டில் நம்ம ஒன்றும் தெரியாமல் அப்படியே ஏறிட்டேன். தயவு செஞ்சு எந்த சவுண்டுமே கொடுத்துடாத, ஓகேவா? லைட்டும் வந்து அதிகமாக யூஸ் பண்ணோன்னா ஒரு லைட்லேயே போய்க்கலாம். ஏன்னா இப்போ இவ்வளோ நேரம் நிலா வரல. இப்போ வந்துச்சு, நமக்கு வெளிச்சம் இருக்குது ஆல்மோஸ்ட்டு. சேவா ஃபஸ்ட்டு யாருன்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். என்னாச்சு? உள்ள வெளிச்சம் தெரியும். என்னாச்சு? நெருப்பு வெளிச்சம் தெரிஞ்சு பாரு. லைட் ஆஃப் பண்ணுங்க. தெரிஞ்சு பாருங்க. இங்கே பாருங்க. நான் மேலே இருந்தே பார்த்தேனே. எனக்கு தெரியல ப்ரோ. ஆனால் மேலே நான் மேலே இருந்தே அதான் சொன்னேன், வெளிச்சம் இருக்குது நீ விட்டு போட்டு காட்டினே உள்ளே இன்னும் வெளிச்சம் இருக்குதுன்ட்டு. இப்படி எரியுது. என்னது? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 2 பேரும் இங்கே இருங்க. ஓகே, 2 பேரும் சேஃபா? சேஃப் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சவுண்ட் சேஃப். சத்தியமாக உள்ளார ஆள் யாராக இருக்காங்களான்னு தெரியல எனக்கு. இந்த ரிஸ்க் எல்லாமே உங்களுக்காக தான். உள்ளே யாராவது இருக்கீங்களா? யாராவது இருந்தீங்கன்னா குரல் கொடுக்க முடியுமா? யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க. என்னாச்சு? வெங்கி, வா உள்ள வா. கார் ஸ்டார்ட். கார் வெங்கி உள்ள வாங்க. ஓ மை காட். யாரும் இல்லை, ஆள் இல்லை. ஜென்ரேட்டர் சவுண்டா? ப்ரோ இங்கே வாங்க. கௌதம் வாங்க, அங்கே போய் பார்த்துருவோமா? நான் அந்த சவுண்டு கேட்டுட்டு தான் டக்குன்னு வந்து கேமராவை ஆஃப் பண்ணேன். ப்ரோ இந்த இடம் ஒவ்வொரு வாட்டி இது மாதிரி தான் ஆகுது. என்னடா அது ரொம்ப பக்கத்தில் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணுங்களேன், நம்ம அங்கே போய் பார்த்துருவோமா? நீ சொன்ன மாதிரி தான். ரோடுக்கெலாம் போடுவாங்களே காங்கிரீட் ரோடு மிஷினு, அது ஏதோ வந்திருக்கு போல். அதனால தான் அந்த சவுண்டு. நம்ம இப்போ வீடியோ எடுக்க கண்டினியூ பண்ணுறோம். உள்ளே போய் அது என்ன இருக்குன்னு கௌதம் ஏதோ சேரீலாம் இருக்குன்னாரு. என்னென்னு போய் பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். மாடியில் யாரும் நின்ன மாதிரி தெரிஞ்சுது. ஃபோட்டோ எடுத்தேன், ஆனால் இதில் ஃபோட்டோ எடுக்க ஆளே காணும்ப்பா. பகல் மாதிரி தெரியுது. ஆமாம், வாங்க வாங்க உள்ள போயிடும். ப்ரோ சாரி தானா? ஆமாம் கன்ஃபார்ம். வா, உள்ளே ஏதோ ஒன்று பண்ணி வச்சுட்டு தான் போயிருக்கிறாங்க. அது என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. அது நம்ம உள்ளே போக விடாமல் தடுக்கிறதுக்காக அந்த லாரி வந்த மாதிரி தோணுது. எனக்கு லாரியில் பேயா ஓட்டும். லாரி இல்லை ப்ரோ, அது ஏதோ நமக்கு சைக்கிள் பார்த்து முள்ளு. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் இந்த இடத்துக்கிட்ட தான் போன வாட்டி எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துக்கிட்ட தான் பைக் பார்த்தேன். இந்த பில்டிங்குள்ளே ஒரு 2 வீலர் நிற்கிது. வா 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 வா. ஆள் யாரும் இல்லைல்ல போதும் ப்ரோ. ஆள் யாரும் இல்லை. வா வா. என்னாச்சு? ஃபுல்லாக எலும்பு. ஓ மை காட். என்ன இதுடா? நாயோட இதா சம்திங் இது தப்பாக பண்ணுறது. உள்ளே இருக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக பண்ணல.
என்னது அது? ஏதோ பண்ணியிருக்கிறாங்க தெரியுதா? ரிச்சுவலா? ரிச்சுவல் மாதிரியா? ஆமாம், இப்போ ஒருத்தவங்க வந்தான்ல இங்கே. ஆமாம், அவன் தான் வந்து இது பண்ணி வச்சுட்டு போயிருக்கான். இப்போ பின்னாடி யாரோ ஆத்மா கிளம்பிருச்சா? அது ஆத்மா வந்துருச்சா? அதோட வேலை தான் நினைக்கிறேன். இது கண்டிப்பாக எனக்கு என்ன ரொம்ப டவுட்டாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு திருநங்க இறந்துருக்காங்கல்ல. ஆமாம், அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க யாரோ இந்த இடத்துல வந்துட்டு இதை பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்கன்னு தோணுது அவங்களுக்காக. அந்த இறந்து போனவங்களுக்கு. அக்கா, இங்கே நீங்கள் தான் இருக்கீங்களா? இப்போ இது உங்களுக்காக தான் இதை பண்ணியிருக்காங்களா? உங்களோட எதிரிங்க தான் இது பண்ணியிருக்காங்களா? இல்லை வேண்டப்பட்டவங்க அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க. அவங்க எதுக்கு வேண்டப்பட்டவங்க? அவங்க வந்து படைக்கிறாங்க ப்ரோ. அவங்க ஞாபகம் நல்ல விஷயத்துக்காக. அப்போ கன்ஃபார்ம் அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க தான் அவங்க. அதனால தான் ஆள் வந்து பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருந்திருக்கான். சரிங்க, அதுக்கு இந்த இடத்துல இருந்து ஏன் படைக்கணும் பர்டிகுலரா? நாங்கள் போன வாட்டி வந்திருந்தப்போ இங்கே பைக் நின்றுச்சுல. ஆமாம், எனக்கு அது எல்லாமே கனெக்ட் ஆகுது. அவன் தான் அப்பயும் வந்திருப்பானோ, டெய்லியும் வருவானோ. இருக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்தப்போ பார்த்தீங்களா? நான் வந்தப்போ வண்டியெலாம் எதுவும் பார்க்கல. ஆனால் வந்து அந்த பைத்தியக்காரன் தான் இங்கே இருந்தான். ஆள் நீட்டாக இருந்தாங்க, டீசெண்டாக இருந்தான். அவன் கையில் வந்து ஒரு பேக் இருந்தது, ஒரு பிளாஸ்டிக் பேக் இருந்தது. அதையும் நான் நோட் பண்ணேன். ஏதோ சவுண்ட் கிடைச்சு தானே? கை தட்டுற மாதிரி இல்லை? ஆமாம், வளையல் போட்டுட்டு கை தட்டுறாங்க. முத நம்ம வந்தப்போ ஞாபகம் இருக்கா? கை தட்டினாங்க. அந்த திருநங்க. இப்போ ஏதோ ஒரு கை தட்டுற சவுண்டு மாதிரி எங்களை கேட்டுட்ருக்கு. நல்ல கேமரா ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அதே சவுண்டு. ஆமாம், இப்போ இங்கே திருநங்க இப்போ இருக்குன்றது எனக்கு ஓரளவு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதான் வளையல் போட்டுட்டு சவுண்டு கேட்கல. இப்போ அவங்க வராங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இங்கே அப்போ இதுக்காக தான் வராங்கன்னு நினைக்கிறேன். இது எடுக்கவா? ஒருவேளை இது வந்து இன்னொரு விஷயமாவும் கூட இருக்கலாம். வந்தவன் யாரோ ஒரு வந்து மந்திரவாதியாக இருந்து இந்த ஆன்மாவை வந்து பார்த்தோன்னா பர்டிகுலராக வந்து ஏதாவது ரிச்சுவல் பண்ணி வர வச்சு கேப்சர் அதை வந்து அவனோட கட்டுப்பாட்டுக்கு வர வைக்கிறதுக்கு பண்ணுற விஷயமா கூட இருக்கலாம். இருக்கலாம். அந்த பிடிச்சிக்க அவன் வச்சுக்குவான் போல அந்த கோஸ்டெல்லாம். ஆமாம், அந்த ஆன்மா வந்து அவங்க ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகலாக யூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஆன்மாவை பயன்படுத்துவாங்க. இந்த பில்லி சூனிலாம் சொல்லுவாங்க. அதுக்கு மோசமான இடமா இருக்கும் போலே. கைஸ், இந்த இடத்துல கிட்டத்தட்ட 40 வீடுகள் இருக்குது. இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருந்த அந்த டைமில் இங்கே யாரோ ஒருத்தவங்க இந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு திருநங்கையை வந்து அழைச்சிட்டு வந்து அவங்கள வந்து அபியூஸ் பண்ணி வந்து இந்த இடத்துல கொண்டிருக்காங்க. அதுவும் எரிச்சு கொண்டிருக்காங்க இதே இடத்துல. ஸோ இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணுறதை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு நிறைய பேர் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அந்த டைமில் இந்த திருநங்கை வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள எல்லாரையும் வந்து பயமுறுத்தி ஓட வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த ஏரியாவை சுற்றி இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஊர் இருக்குது, கிராமம். அந்த ஊர் மக்கள் எல்லாருமே இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இன்னமும் லிட்டரலி பயந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நாங்கள் வர்றப்பயே ஒருத்தரை பார்த்தோம். அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் ஏன் அந்த சைடில் போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்டாங்க. ஜஸ்ட் நாங்கள் அங்கே போல் நாங்கள் அந்த ஊரை கிராஷ் பண்ணி போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இதுதான் இந்த இடத்துல நடந்த விஷயம். நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு வந்தப்போ நானும் சார்சாமி வாசம் தான் வந்தோம். நாங்கள் அந்த திருநங்கைகிட்ட பேசுறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணோம். ஆனால் அவங்க வந்து எங்களுக்கு எந்த உதவியும் வேணான்ற மாதிரி கடைசியாக ரிசல்ட் ஒரு மாதிரி அவங்க அழுது ரொம்ப பண்ணாங்க. வாசம் எவ்வளோ எமோஷனலாக பேசினா அவங்களுக்காக எல்லாமே பண்ணுறோன்னு நாங்கள் சொன்னோம். எதுவுமே அவங்க வேணான்னாங்க. ஆனால் அந்த சைக்கோ எங்களை முழுசாக கம்யூனிகேஷன் பண்ணவே விடல. ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தான். இன்றைக்கி அந்த சைக்கோ இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரில. ஒருத்தவங்க போனால் இங்கேருந்து அது மட்டும்தான் எங்களுக்கு யாரும் தெரில. அதே மாதிரி உள்ள ஒரு சாரி இருக்குது, அதுவும் என்னன்னு தெரில. இது எல்லாத்துக்கும் இன்றைக்கி விட கிடச்சா சந்தோஷமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறுபடியும் இந்த இடத்துக்கு யாராவது ஆளுங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம இடத்த சேஃபாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நம்ம கிளம்புவோம். ஏன்னா இந்த இடத்துல ரொம்ப நேரம் இருக்கிறது ரிஸ்க்கு. ஆல்ரெடி இப்போ நம்ம உள்ள ஆள் இருக்கிறதையும் பார்த்துட்டோம். நாங்கள் இவ்வளோ நேரம் லைட் யூஸ் பண்ணதுக்கான காரணம் தான் இப்போ கன்ஃபார்ம் இங்கே யாரும் இல்லை இப்போ அப்படின்னு தெரிஞ்சனால தான் நாங்கள் லைட் ஆன் பண்ணி இப்போ இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். இன்ன வரைக்கும் நாங்கள் அந்த கோஸ்ட்டை கேப்சர் பண்ணவே இல்லை. எங்களுக்கு லைட் இல்லைனாலும் நமக்கு தெரியல என்னன்னு தெரியல. சவுண்ட் மட்டும் கேட்டுது. ஆமாம், கை தட்டுற சவுண்ட் கேட்டுச்சு. வாய்ஸ் கேட்டுது. அதுக்கப்புறம் அந்த கை தட்டுற சவுண்ட் அந்த நம்ம அந்த சாரி கிட்ட போனோம். விளக்கு அமைஞ்சிருச்சு. ஆமாம், எரிச்சிட்டு இருந்துச்சு. எரிச்சிட்டு தான் இருந்தது. நம்ம அது எதுவுமே பண்ணலையே.
இதே மாதிரி தான் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு விஷயமா நடந்துக்கிட்டே இருக்குது. நாங்கள் கார்லேருந்து இறங்கும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை சவுண்ட்லாம் கேட்டுச்சு. ஸோ அந்த மாதிரி இங்கேருந்து ஒவ்வொன்றா வரும்பொழுது ஏதாவது ஒரு நெகட்டிவாக நடந்துகிட்டே இருக்குது. இப்போ கூட இங்கே வெளில ஒரு நாயோட எலும்பு பார்த்தோம். ரொம்ப மோசமான இடமா இருக்குது. இது ரொம்ப பயமாக இருக்குடா இந்த இடமே. இந்த மாதிரி இல்லை, பழைய ஸ்டேட்டில் இல்லை. அதுவும் பில்டிங்லாம் எப்போ உடஞ்சி இடிஞ்சு முழுவாயுமே தெரியல. சரி என்ன நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஸ்டார்ட் பண்ணுவோம். அவங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னு கேட்போம். இல்லைன்னா அந்த ஆள் திரும்ப வந்தாங்கன்னா ஒரு ஆள் இருந்தால் நம்ம பேசலாம். எதுவும் பண்ண போகிறது இல்லை. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஆமாம், புரியுது. இது விளக்கு ஆஃப் ஆகிருக்கும். அவ்வளோ நேரம் எரிஞ்சிட்டு இருந்தது இல்லை. நம்ம ஒரு இதில் தான் தீர்ந்துருக்கு, ஆனால் இன்னொரு இதில் எண்ணெயும் இருக்குது. என்ன இருக்குது? ஆமாம், யாரும் அழைச்சிருக்கோம். நீங்கள் சேவை எடுத்துகிட்டு போகலாமா? வேணாம் இதை டச் பண்ண வேணாம்னு தான் தோணுது. இது கண்டிப்பாக ரிஸ்கில் தான் வரும். சரி, அதை விளக்குனாச்சும் ஏற்றி வைப்போம். அதுவும் வேண்டாம். போதும், நான் என்ன சொல்கிறேன். இது ஃபோக்கஸ் ஆகல. ஃபோக்கஸ் ஆகலையா? ஏன் தெரியலையா? என்ன சொல்கிறீங்க? ஃபோக்கஸே ஆக மாட்டேது. கேமரா நம்பி தானே எடுக்கிறோம். இல்லை இதோட நிறைய ஃபோட்டோஸ் இல்லை. இப்போ இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் எடுத்தது. இப்போ திடீர்னு தான் அப்படி ஆகுது. அங்கே பாரு என்ன ஆச்சு. என்னன்னு செக் பண்ணி இல்லை வேஸ்ட் ஆகிடும். அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இதில் திருத்து ப்ரோ. இல்லை இங்கே கை கிட்டத்தை அப்படி வச்சு எனக்கு எது பேய் பிடிச்சிச்சா? இல்லைப்பா, அதான் இப்போ எனக்கு டவுட்டாக இருக்குது. இப்போ கரெக்டாகிடுச்சு. இல்லை, நான் பற்ற வைக்கலான்னு சொன்னோன்னே இது மாதிரி ஆகுதா, இல்லை நம்ம சேரீ எடுத்துகிட்டு போகலான்னு சொன்னனால அப்படி ஆகுதா? சாரியை தொடருன்னு சொன்னனால தான் அப்படி ஆகுதுன்னு நினைக்கிறேன். சாரி ஏன்னா அதோட பொருள் இல்லை. ஆமாம், அதோட பொருள் நம்மளை எடுக்க வேணான்னு தான் சொல்கிற மாதிரி இருக்குது எனக்கு. நம்ம இல்லைடா அந்த மாதிரி விஷயம், இந்த மாதிரி சாரி விஷயத்துல தான் அந்த போஸ்ட் ரொம்ப இதாக இருந்துச்சு. கேட்டது தானே எங்கே கிடைச்சி? இந்த சைடில் ரைட் சைடு. அக்கா, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? அக்கா அக்கா நீங்கள் இருக்கீங்களா இங்கே? உங்களோட வாய்ஸ் எங்களுக்கு கேட்டுது. அங்கே தானே கேட்குது. கை தட்டின மாதிரி இருந்ததுப்பா. இது போன மாதிரி இருந்துச்சுல போ. பார்த்தேன்டா அக்கா. செம்ம ஸ்பீடாக போச்சு. ஆமாம், இதில் ரெக்கார்டா? தெளிவாக தெரிஞ்சது. இதில் தெரிஞ்சேன்னு தெரியலையே எனக்கு. கண்ணு இது ரெக்கார்டா இல்லை இல்லை. இதுலேயும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதில் கிளியராக ரெக்கார்ட் ஆயிருக்கு. என்ன சொல்கிறீங்க? கிளியராக இருங்க சாமி. ஏய் சாக்கு யா. இருங்க ஹைப்பர் ஆகாதீங்க. நீங்கள் ஹைப்பர் ஆகாதீங்க. இருங்க ஒரு நிமிஷம். நீயே போய் மாட்டிக்கிற மாதிரி போற. அவங்க என்ன இதில் இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. இல்லை, அவங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சேரீ நம்ம எடுக்கிறோம்னு சொன்னனால. ஸோ நம்ம அதை டிஸ்டர்பே பண்ண வேணாம். இது அவங்கள்தான் இல்லை என்னன்னே தெரில நமக்கு. கண்டிப்பாக இதை நம்ம டிஸ்டர்பே பண்ணக்கூடாது ப்ரோ. நல்ல கவனத்தில் வச்சு. பூச்சியா குருவியாது ஏதோ பரவ. அக்கா. அக்கா. ப்ரோ சைலண்டாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் ப்ரோ. அவங்கள நோக்கி போங்க. அக்கா, நாங்கள் உங்களோட சாரி எதுவும் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணல. எங்கள் முன்னாடி வர முடியுமா? எங்கள் மேலே நீங்கள் கோபமாக இருக்கீங்களா? மாதிரி இருக்கா? வர வேணான்னு சொல்கிற மாதிரி இருக்காங்க. ஏதோ ஆள் மாதிரி இல்லை. இல்லை பேய் வாய்ஸ் மாதிரி எனக்கு தெரியலையே. அவங்க திருநங்க தானே, அவங்களோட வாய்ஸ் மாதிரி தான் இருக்கு. என்ன சொல்கிறீங்க? பார்த்து நீங்கள் இறங்குறீங்களா? வா பார்த்து ப்ரோ இது பிடிக்கிறது கையில் வச்சுட்டு இறங்க முடியல ப்ரோ. பார்த்து இறங்க. அவன்கிட்ட கேமரா வாங்க. பார்த்து இறங்க. பார்த்துடா. பார்த்து கீழே பாம்பு தான் போங்க நாங்கள் வந்து 2 கேமரா கொடுத்துருவாங்க. இங்கே தானே இப்படி ஓடி அந்த மாதிரி இருந்தது நம்மளுக்கு. ஓடி பிடிச்சி விளாட்றீங்களா? அக்கா, நாங்கள் உங்கள் பொருளை எதுவும் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ தயவு செஞ்சு எங்கள் மேலே கோவப்படாமல் எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேச முடியுமா? உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதுன்னா ஏதாவது கேட்க முடியுமா உங்களால்? உங்கள் சாரியை பற்றி நாங்கள் ஏதோ ஒன்று சொன்னோம். அங்கே பார்த்துட்டு அழகா இல்லை, ஏதோ நல்லா இல்லை, ஏதோ ஒரு மாதிரி இருக்குன்னு அதனால கூட கோவம் ஆயிட்டீங்களா? எங்களுக்கு ஒன்றும் புரியல. இங்கே தானே போச்சு. வேகமாக இப்படி தான் கிராஸ் ஆனாங்க. இதை பிடிச்சி அப்புறம் கொஞ்சம் நேரம் கை வலிக்குது. ஃபோன் கொடுங்க. எழுதிருக்காங்க. அவங்க தான் எழுதிட்டு போயிட்டாங்களா? என்ன யாரோ உங்களுக்கு தெரியுமா ஹிந்தி? தெரியாது. அது இங்கே யாராவது ஒர்க் பண்ணவங்க யாராவது வந்து எழுதிருக்கலாம்னு நினைக்கிறேன்ப்பா. பில்டிங் கட்டுறப்பையா? கேக்குதா? கேக்குது. கண்டிப்பாக பக்கத்தில் தான் இருக்காங்க. நம்ம பார்த்தது இப்படியே சருன்னு ஓடின மாதிரி தான் இருந்தது. இப்போ நம்ம மேலே தான் சவுண்டு கேட்குது. இங்கே இருக்கீங்களா? பின்னல் பண்ணுற மாதிரி பேசாதீங்க. டென்ஷன் ஆகிடுவாங்க.
கண்டிப்பாக ஷார்க்கு தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா வாயை விட்டுறாத, கண்டிப்பாக மாட்டிக்குவோம் அவங்கள்ட்ட. ஓகே ப்ரோ. நெஞ்சு ஹார்ட் பீட் ரொம்ப வேகமாக இருக்குது. ரொம்ப பார்க்கவே உக்கரமாக இருந்துச்சு அந்த உருவம். அதாவது பல நாள் வந்து இந்த எரிஞ்சு போன உடம்பு இருக்கும்ல, கீழே டெட் பாடி இருந்து எரிஞ்சு உடம்பு அப்படின்றாங்க. கை தட்டாங்க உள்ளதான். இப்போ அங்கே தான் யாரும் கை தட்டுற மாதிரி இருக்குது. யாருமே இல்லை, இப்போ தானே பார்த்து. அதுதான் பின்னாடியா, அதுக்கு பின்னாடியா? ஏய் இல்லை அவங்க ஒவ்வொரு சைடு போட்டாங்கன்னா எல்லா சைடும் இருக்கிற மாதிரி இருக்கு. கன்ஃபியூஸாக இருக்குது. வெங்கி வெங்கி மாடி 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 மாடியில் யாரோ ஓரங்கள் தானே இருக்கு. இப்போ இதுக்குள்ள ஓரணும் ஆடியில் கேட்குதுங்க. எனக்கு ஆக்சுவலாக போனோட்டி வந்தப்போ இதே எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒரு வீட்டுக்கு போனால் அடுத்து இன்னொரு வீட்டுக்கு தாவி தாவி வந்து பார்த்தோன்னா நம்மளை டைவர்ட் பண்ணி வர வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதே மாதிரி தான் எனக்கு போனோட்டி நடந்தது. இதே மாதிரியா? ஆமாம், அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ரீமாக அட்டாக்கும் நடந்தது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கண்டிப்பாக கை தட்டுற சவுண்ட் இங்கிட்ட இருந்தானே கேட்டுச்சு. அதுதான் இங்கே தான் கேட்டது. இப்போ கையில் அது எப்படின்னா ஏதோ ரிஃப்ளெக்ட் ஆச்சு ப்ரோ லைட்டு. வாய்ஸ் கேட்குதா? ஆளுங்க வாய்ஸ் மாதிரி வருது. வாய்ஸ் மாதிரி கேட்குது. உள்ளே இருக்குது ரிஸ்க்குன்னு தோணுது. ஆமாம், என்ன பண்ணுவாங்க? ஏதோ ரொம்ப ரிஸ்க்கான பிளேஸாக இருக்கு. ஏன்னா நம்ம அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்லேயே போய்ட்டு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். எனக்கு என்ன ஒரு டவுட்னா, அந்த இடத்துக்கு அவங்க கண்டிப்பாக வந்து தான் தீருவாங்கன்னு தோணுது. ஏன்னா நம்ம வந்து சுத்த தேவையில்லை. கண்டிப்பாக நம்ம லைட்டை யூஸ் பண்ணி இந்த இடத்துல ஃபுல்லாக ட்ராவல் பண்ணோன்னா கண்டிப்பாக ட்ராப்பே மாட்டிக்கும். ஓகே, கண்டிப்பாக யாராவது நம்மளை பார்த்துருவாங்க. அதனால நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு சேஃபு அந்த இடத்துக்கு போகிறது தான். அதாவது நம்ம அவங்கள தேடி போக வேண்டாம். அவங்கள அந்த சாரியை வச்சு அந்த இடத்துல வந்து ரிச்சுவல் பண்ணியிருக்காங்களே, அந்த இடத்துல நைட்டு கேண்டில் திரும்ப ஏற்றுக்குமா? அது வேணால் ட்ரை பண்ணுவோம். ஓகே. ஆமாம், விளக்க மறுபடியும் ஏற்றும். ஏன்னா நம்ம அவங்களோட பொருளை எதுவும் எடுத்துகிட்டு போக போகிறது கிடையாது. தவறு எடுத்துகிட்டு போயிடக்கூடாது ப்ரோ. உங்கள்கிட்ட அல்ல எடுத்துகிட்டு வந்துட்டு பிரச்சனையாச்சு. அங்கேருந்து நான் ஒரு பொருள் எடுத்துகிட்டு வந்தோம் ப்ரோ. என்னங்க எடுத்துகிட்டு வந்தீங்க? அதான் ப்ரோ, அது எப்போவுமே அங்கே இருக்கிற இந்த பொருள் எது எடுத்துக்கலாம். நமக்கும் வீட்டுக்குள்ளே நிறைய நடந்துச்சு. இனிமேல் அந்த தப்பை எப்பயுமே பண்ணக்கூடாது. பல கோடி ரூபா மதிப்பாக இருந்தாலும் நம்ம எடுக்கக்கூடாது. அப்படியே இருந்தாலும் நம்ம யார்ட்டையாவது சரண்டர் பண்ணிடுவோம். நம்ம தொடக்கூடாதா? நம்ம எடுத்துட்டு வீட்டுக்கு போகக்கூடாது இங்கேருந்து. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச பொருளாக இருந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் வந்து பார்த்தோன்னா அவங்களும் நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆனவங்களே. ஏன்னா அது வரைக்கும் நம்ம அவங்களோட அப்பியரன்ஸ் தெரியவே இல்லை. அந்த அந்த சாரியை வந்து பார்த்தோன்னா எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னாரோ அந்த செகண்ட் தான் அவங்களோட வாய்ஸ் கேட்டுதே நம்மளுக்கு. அதுவும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப அக்ரெசிவாக கேட்டுது. கோவத்தில் தான் இருப்பாங்க. போடா அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. அந்த அளவுக்கு கோவம் வருது அவங்களுக்கு. ஆமாம், அங்கேயே போயிடலாம். வழி இல்லை. அங்கே போயிட்டு நம்ம வந்து ரொம்ப நேரம் இங்கே இருக்கிறது தான் வேஸ்ட்டுன்னு தோணுது. அங்கே போயிட்டு லைட் அவுட்டில் நைட் விஷன் மட்டும் வச்சு அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணி பார்ப்போம். அந்த விளக்கு இருக்குல்ல, அதை மட்டும் ஏற்றிடலாம். இப்போ ஏதோ குதிச்ச மாதிரி கிடைச்சல. ஆனால் ஆளாக இருந்து மேலே இது குதிக்க முடியாதுப்பா. ஆத்மாதான். கால் அடி மாதிரி தானே கேட்டுது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இடத்துல ஆள் வர மாதிரியும் இருந்தது. கரெக்டாக? ஆமாம், எனக்கு தெரிஞ்சிச்சு. லைட்டு மட்டும் தெரிஞ்சு நம்ம போனப்போ எப்படி தெரிஞ்சா? ஆமாம், அது மாதிரி லைட்டு மட்டும் தெரிஞ்சிச்சு. நான் டக்குன்னு ஆனால் ரிஃப்ளெக்ஷனாக கூட இருக்கலாம்ல ஏதாச்சும். அது கூட எனக்கு டவுட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப ஆள் நம்ம சுற்றிக்கிட்டே இருந்தால் ரிஸ்க்கு தான். ஆமாம், கண்டிப்பாக அவன்கிட்ட மாட்டிக்குவோம் நம்ம. ஏன்னா இந்த இடத்த ஆளுங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால கண்டிப்பாக மாட்டுவோம். கார் வேறு ரொம்ப தூரத்துக்கு தள்ளி நிற்கிது. நம்ம உள்ளே வந்துட்டோம். ஸ்டார்டிங்லேருந்து நம்ம 3 ஸ்ட்ரீட்டு தாண்டி வந்திருக்கோம். நம்ம இருக்கிறது 3வது ஸ்ட்ரீட்டில் இருக்கிறோம். இப்போ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லொக்கேஷன்லாம் பர்ஃபெக்டாக தெரியும்ல. இப்போ கார் நிற்கிறது அது போயிடலாம். நம்ம வா, நம்ம அங்கேயே போயிடலாம். வேறு வழி இல்லை. நம்ம அங்கே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு டவுட்டுக்கு அதை கிளாரிஃபை மட்டும் பண்ணிடலாம். நான் பார்த்து அந்த ஆளா ஓகே இல்லை ஏதோ ரிஃப்ளெக்ட் நான் மட்டும் பார்த்துட்டு வந்துடலாமா? எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது. ஏன்னா இங்கிட்டு தானே போனோம் அந்த ஆள். ஆமாம், மேபி டக்குன்னு காருக்கிட்ட யாராவது வந்துட்டாங்கன்னா அதெல்லாம் ஆளை பார்த்துட்டு போயிடலாம். இப்போ அங்கே வெளியே அதை மட்டும் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த சாரிக்கிட்ட நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணி பார்க்கலாம். ஓகே. எனக்கு ஒரு யோசனை வருது. அந்த சாரி நீ கட்டுறியா? இல்லைடா, நீ அந்த கோவம் வருதுல்ல, நம்ம கட்டினோம்னா அதை நோக்கி வரும், உன்னை நோக்கி வரும். நம்ம அப்போ அதை வச்சு அதை கட்ட தெரியாது ப்ரோ சாரிலாம். உங்களுக்கு கட்ட தெரியுமா? சாருக்கு மறுபடியும் சொல்கிறேன், அதோட பொருளில் நம்ம விளையாடவே வேண்டாம். ஏற்கனவே அதை தொட போகிறோன்னு சொன்னனால தான் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா அது அவ்வளோ அக்ரெசிவாக இருந்தது. இப்போ மறுபடியும் வந்து போயிட்டு அதை டச் பண்ணுறோன்னு சொன்னால் நம்மளுக்கு இங்கே பிரச்சனை தான் வரும். அதனால் அதை தொடவே வேண்டாம். ஓகே, நீங்கள் போங்க ப்ரோ, முன்னாடி போங்க. தனியாக போய் எங்கேயும் மாட்டிக்காதையா. ஆளுங்களும் இங்கே வந்துட்டு இருக்கானுங்க. கன்ஃபார்ம் உங்களுக்கு பிரச்சனை தான் வந்து. ஆமாம்,
மூக்கனியா இங்கேயா இங்கே பார்க்கும்பொழுது ஏதோ இப்போ இங்கே யாரும் ஏறி வந்த மாதிரி இருக்கு. என்னது இது வித்தியாசமா? இது சாணியா இல்லையா? என்னது இது? வேஸ்டேஜ் மாதிரி தான் இருக்கு. மிருகத்தோட வேஸ்டேஜ் மாதிரி தான் இருக்குது. மிருகத்தோட வேஸ்டேஜ் தான், ஆனால் வித்தியாசமாக இருக்குது. இது என்ன மிருகம்? அது தெரியல. இப்பயும் இப்போ இங்கே பார்த்த மாதிரி தான் இருக்கு. இங்கே எட்டி பார்த்த மாதிரி இருந்தது. அப்படியா? ஆமாம் சீரியஸாக 2 பேருக்கும் தோணி இருக்கு. ஆமாம் கரெக்டாக நான் அந்த டைமில் திரும்பலாம் கண்டிப்பாக ஃபீல் ஆச்சு. ஆமாம் எப்படி அது ஃபீல் ஆச்சு? அந்த மாதிரி கரெக்டாக நான் ஃபஸ்ட்டு எனக்கு மட்டும் தான் நினச்சேன். அவன் கிட்டே இல்லையே. இன்னும் இல்லைப்பா. கரெக்டாக நான் சொல்கிற மாதிரி இவரும் சொன்னார். ஐயோ இங்கே பாருங்க, லேடிஸ் செருப்பு. நான் சொல்கிறேன்ல, இங்கே நிற்க வேணாம், சேஃப் இல்லை. லேடிஸ் செருப்பு. வாங்க. ஃபஸ்ட்டு ஆளுங்க யாராவது இருக்காங்க பார்த்துக்கலாம். பார்த்துருங்க. பார்த்து பார்த்து பாம்பெலாம் இருக்கும். கண்டிப்பாக ரொம்ப நேரம் ஒரு இடத்துல நிற்காதீங்க, சரியா? ப்ரோ ஒரு நிமிஷம் இங்கே நில்லுங்க. இங்கே ஒரு நிமிஷம் இங்கே நில்லுங்க. இங்கே நில்லுங்க. பல்ல இருக்கான்னு நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு தான் வடிகட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சாயலாம். வாங்க 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 வாங்க. ஏதோ ஓடி வந்த மாதிரி இருக்கியா? அப்போ பின்னாடி யாரும் ஓடுன்னு போட்டு கௌதம் நிற்காதீங்க. வாங்க, பல்லெல்லாம் இங்கே எதுவும் இல்லை. வாங்க, பார்த்து 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 பார்த்து. முள் இருக்கு, பார்த்து. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க. இங்கே நிற்க கூடாது. வாங்க வாங்க, பார்த்து பார்த்து பார்த்து. அவர் பார்த்து ஏன்னா கௌதம் பார்த்து வாங்க. அந்த இடத்துல ஸ்லிப் ஆகுது பாருங்க. இங்கே பாருங்க கேமராவை. ஸ்பைடர் இருக்கு. இப்படி ஆயிடுச்சு பாருங்க. என்ன இப்படியா இருக்கு? இந்த இடத்த யாருமே யூஸ் பண்ணலப்பா. அதான்ப்பா ஒட்டுது ப்ரோ. இது எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது. மேபி இந்த இடத்துல அந்த ஆன்மா கூட நம்மளை வந்து பார்த்தோன்னா ராங்காக கைட் பண்ணுற மாதிரி தோணுது எனக்கு. நம்ம ட்ராப்பில் நீங்கள் சொன்ன மாதிரி ட்ராப்பில் உள்ள வைக்கிது. ஏன்னா இந்த சைடில் இப்போ ஸ்பைடர் வெப் இவ்வளோ இருக்குதுன்னா இது யாரும் மனுஷங்க இந்த இடத்த கிராஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. போனது அப்படி தானே, நம்ம தான் குறுக்கோளியில் வரோம். சரி ஓகே பார்ப்போம் வா. எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. பார்த்துட்டு டவுட்டாகவே இருக்குது. சேஃபாக இருங்க எல்லாருமே, அதுக்கு தான் சொல்கிறோம். அவங்க வந்தப்போ இந்த இடம் அப்படி சூப்பராக இருக்கும். அவ்வளோ பார்த்து பார்த்து. அக்கா நாங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வரல. ஆக்சுவலாக உங்க கூட பேசணும்னு நினைக்கிறேன். எங்கள் பக்கத்தில் வந்து பேச முடியுமா? போங்க முன்னாடி. ஜம்ப் பண்ண இப்போ நம்ம இந்த வீட்டில் தானே இருந்தோம். இந்த வீட்டில் மாடியில் கூட இன்னும் நடக்கிறாங்க. ஃபுல்லாக காடு மாதிரி ஆயிடுச்சு இந்த இடம். ஆமாம் இதுக்குள்ள போகவே முடியாது. வெங்கி இந்த சைடில் ஆளுங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை வெங்கி. கண்டிப்பாக உனக்கு தெரியுதா? ஆமாம், இங்கேயே ஸ்பைடர் வெப்பாக தான் இருக்குது முன்னாடி ஃபுல்லாக. அப்படியா? போகாதீங்க, சேஃப் இல்லை. உள்ளே போக முடியாத மாதிரி ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை தெரியுமா? இங்கே எல்லா வீட்டுக்கு முன்னாடி தொட்டி இருக்குது. அது இந்த சைடு இருக்கா இந்த சைடு இருக்கான்னு தெரியாது. நம்ம யாரோ இப்படி கிராஸ் ஆன மாதிரி தானே இருக்குது. அதனால தானே செடி ஆடுற மாதிரி இருக்குது. உடம்புலாம் சிலுக்குது, ஃபுல்லாக இருக்குது எனக்கு. யாருக்கு வீட்டுலாம் ஆடவே இல்லை பாருங்க. ஆமாம் இது அந்த இடம் மட்டும் இல்லை. இப்போ இந்த சைடில் யாரோ சருன்னு வேகமாக நடந்து போகிறாங்க. இப்படி அடிக்குது, பேய் காற்று மாதிரி அடிக்குது. இல்லை இது சாதா காற்று மாதிரி இல்லை. இது ஏதோ இன்டென்ஷன். லைட்டு கௌதம், லைட் வந்துருங்க ப்ரோ. பார்த்து 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 பல்ல இருக்கு. வந்தோம் பார்த்துக்கியா? நான் கவனிக்கவே சொல்கிறா. நீ இந்த படிக்கிற சாய்வலாக தான்டா இருக்கு. பார்த்து ஆள் இருக்கான்னு சொன்னேன்ல, கன்ஃபார்ம் ஆள் இருக்காங்க. ஐயா அந்த சைடில் வெளிச்சமே இல்லையா? இந்த சைடில் போகிறதுக்கு வழியே இல்லைடா. ஏய் ஆமாடா, தெரியுதா நடந்து போகுது. தெரியுது. ஆமாம் ஏய் ஆமாம், ஆளுங்க இங்கே தான் வராங்க நினைக்கிறேன். கன்ஃபார்மாக கைஸ் அந்த இடத்துல தெரியுது. 2 பேரும் வராங்க போல. ஆமாம், ஆனால் தள்ளி வராங்களே. எத்தனை பேருன்னு தெரியல. நம்ம இருந்த வீடு அது.
3வது வீடு இருக்குது. ஆனால் இதுதான் இதுதான் ஏன்னா அங்கே என்ன கேட்டால் ஜம்ப் பண்ணலாமான்ட்டு. இந்த வீடு தான் நம்ம இருந்தது. அந்த வீடு விளக்குறிஞ்சது அது நம்ம பேய பார்த்தது அங்கே தான் விளக்குறிஞ்சிச்சு. கொஞ்ச நேரம் சல்லு இல்லை ப்ரோ, பார்த்துருவாங்கன்ட்டு செம்மல்லு கரெக்டாக லைட்டு தெரிஞ்சிச்சு. எனக்கு சொன்னல எனக்கு டவுட்டாக இருக்குன்னு ரொம்ப நேரமாக நான் சொல்லிட்டு இருந்தேன்ல. ஆனால் இப்போ 2 பேரும் ஆளுங்க வேறு வராங்க, என்ன பண்ணுறது? ஷார்க்கு என்ன பண்ணலாம்? கிளம்பிடலாமா? இல்லை அங்கே இங்கே தான் வராங்களா என்னன்னு தெரியல. ஊரை விட்டு மெயின் ரோட்டில் அந்த சைடு போனாங்கன்னா வெயிட் பண்ணுவோமா? இப்படி வர நான் காட்டுறது இல்லை ப்ரோ, அவன் போனான்ல ரூட்டு அந்த சைடு அப்படியே ஊருக்கு போயிட்டு இப்போ அவன் ரிட்டர்ன் ஆகிட்டு அதாவது ஆளுங்களாம் வெளியூர் வெளியே போகுது. வேலைக்கு போகிறவங்க கிளம்பிட்டாங்கன்னா வாய்ப்பு இருக்குது. மணி எத்தனை இப்போ 3 இருக்குமா? டைம் வந்து 3 3 அப்படின்றப்போ அவங்க இன்னும் கக்கூஸ் போயிட்டு எல்லாம் போகிறதுக்காக கூட வரலாம். இப்போ என்ன பண்ணலாம் வீட்டுக்கு போயிடுவோம். விளக்க மட்டும் ஏற்றி பார்ப்போமா? விளக்கு ஏற்றி பார்த்துட்டு என்ன முடிவு தெரிஞ்சுமா? 5 minutes ஓகே 5 நிமிஷம் ட்ரை பண்ணுவோம். அவங்க வராங்கன்னு பார்ப்போம். கை தட்டுறதோண்டா பள்ளியா? பள்ளி இல்லை, அந்த அக்காவோட சவுண்டு தான். கன்ஃபார்மா? சரி வாங்க. கேட்குது. பேசுறது லைட் ஆன் பண்ணிடுவோம். ரிஸ்க்கு நமக்கு எங்கே பள்ளம் இங்கே பாருங்க, சொன்னேன்ல பள்ளம் அங்கங்கே இருக்கும்ட்டு. எவ்வளோ பெரிய பள்ளம் பாருங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், எங்கே நீங்கள் நம்ம கண்ணே தெரியாது, நம்ம பாட்டுக்கு ஓடி இருந்தாலும் உள்ளே விழுந்துருப்போம். அது செப்டிக் டேங்க்காக கேட்டு. இல்லை நல்ல தண்ணிக்குன்னு நினைக்கிறேன். நல்ல தண்ணிக்கா செப்டி டேங்காக தான் இருக்கும். மழை நீர் சேகரிப்பு இருக்கு. அப்படி கூட இருக்கலாம், கவர்மெண்ட் இது ஸ்கீம் மாதிரி. சரி வாங்க கீழே போயிடுவோமா? லைட் ஆஃப் நெட்டாக இருக்கட்டுமா? வந்தாங்கன்னா கூட ஏதாவது பேசிக்கலாம், வேறு வழியும் கிடையாது. சரி ஓகே, யாரும் உயிர் தான் முக்கியம். இறங்க சீக்கிரம் பார்த்துருங்க. இதுவும் சாயுது பார்த்து. இதுவும் உடஞ்சி பிரிசல் தான் போட்டிருக்கு. வேகமாக காலையில் பாருங்கப்பா. இதுக்கும் பில்டிங்க்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி. இல்லை, எல்லாமே இடமே வந்து பார்த்தீங்கன்னா விரிசல் தான் விட்டுருக்கு சைடில். அங்கே பாருங்க கேப் எவ்வளோ சைடாக இருக்குது தெரியுமா? அது அடிக்கடி சாஞ்சிருச்சு. ஆமாம், இது கூட பரவாயில்ல, அது ரொம்ப மோசம். எங்கே ப்ரோ போகிறது? இப்படி தான் மேலே ஏறணும். அந்த பில்டிங்கில் போய் அதை பண்ணி இப்படியே மேலே ஏறி அங்கே அங்கே பள்ளம் இருக்குது பார்த்து. பாருங்க. ஐயோ, வந்த வழி இங்கடா. இல்லை பள்ளத்தை காட்டுறேன். ஏறு ஷார்ட் பார்த்து நான் மேலே எட்டு வாங்கிக்கிறேன். எனக்கு மூச்சு வாங்குது. ஃபோன் கேமரா வாங்கிக்க பார்த்து அக்கா, எங்களை எதுவும் பண்ணாதீங்க, நாங்கள் ரொம்ப உயிருக்கு பயந்து சுற்றிட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதிரி நாங்கள் எங்கேயுமே அனுபவிச்சதில்லை. அவ்வளோ ஒரு பயம். நெஞ்சில் இந்த இடம் அப்படியே ஒரு மாதிரி பிடிக்குது ப்ரோ. ஒரு சைடு திக்குன்னு இருக்கு. ஹார்ட் அட்டாக் வரும். இல்லை ப்ரோ, ஹார்ட் இங்கே இருக்குது. இது இந்த பேக் வெயிட்னால நினைக்கிறேன். அது இல்லாமல் நீ ஒரு செயின் ஒன்று போட்டிருக்குல்ல, அது வந்து மேலே இழுத்துருக்கா? இதில் பட்டுருக்கோம். ஆமாம், சரிங்களா? பேக் வெயிட் வச்சிரு. அதான் வெயிட், உனக்கு வெயிட் தான் தாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைட் விஷயம் இருக்குது. இது மாதிரி ரொம்ப நேரம் இங்கே லைட் யூஸ் பண்ணோம்னா சப்போஸ் நம்ம அந்த 2 பேரில் வரது பார்த்தோம்ல, அவங்க வந்தாலும் இங்கே தான் வருவாங்க. நம்ம அதான் அவங்க வரத்துக்குள்ள, ஏன்னா அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்காங்க. வரத்துக்குள்ள ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம இந்த இடத்துல அவங்க வராங்கன்னு செக் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம். சரி, ரொம்ப நேரம் இங்கே இருக்கானா? கைஸ், அதுவும் இல்லாமல் இப்போ நாங்கள் எதுக்காக இவ்வளோ பயப்படுறோன்னா, அவங்க ஊர்க்காரங்களாக இருந்தால் கூட எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அவங்கள்ட்ட நாங்கள் பேசி நாங்கள் எதுக்காக வந்தோன்றதை சொல்லிவிட்டு நாங்கள் சேஃபாக இந்த இடத்துலேருந்து கிளம்பிடுவோம். இந்த இடத்துல யாராவது இல்லீகல் பண்ணுறவங்க அவங்க யாராவது வந்தால் தான் எங்களுக்கு பெரிய தலைவலியே. ஸோ அதனால தான் நாங்கள் பயந்து வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயத்த பண்ணோம். லைட் ஆஃப் பண்ணுற அது பார்த்து லைட் ஆஃப் பண்ணு. ஃபஸ்ட்டு லைட் ஆஃப் பண்ணுறது இதுதான் பெருசாக தெரியும் நம்மளுக்கு. லைட்டு கேண்டில் ஏற்றிட்டு ஆஃப் பண்ணிக்கலாமா? அது ஆஃப் பண்ணி பார்த்துக்கலாமா? இப்போ நாங்கள் இதை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக பண்ணலை. ஆனால் உங்களை பார்த்து பேசணுன்ற அந்த ஒரே ஒரு ஆசைக்காக தான் நாங்கள் பண்ணுறோம். வேறு எந்த நோக்கத்துலையும் நாங்கள் இது பண்ணல, தப்பான நோக்கத்தில் பண்ணல. ஸோ தயவு செஞ்சு எங்களை எந்த விதத்துலையும் அட்டாக் மட்டும் பண்ணிடாதீங்க நீங்கள். ஆமாம்,
அக்கா இப்போ நாங்கள் உங்கள் கூட பேசுறதுக்காக இங்கே ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுறோம். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப அதிகமான டைம் இல்லை. ஸோ ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுறேன். இப்போ நான் இங்கே பண்ண போகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பார்க்கணுன்ற நோக்கிறதுக்காக மட்டும்தான் நான் இது எல்லாத்தையும் பண்ணுறேன். ஏதாவது வந்தால் கூட தெரியாது, லைட்டு கம்மியாக ஆன் பண்ணி வச்சுக்கிறேன், ஒரு பாயிண்டில் வச்சுக்கிறேன். ஆமாம், ஏன்னா ஒரு பாயிண்ட்னாச்சும் இருந்தால் தான் கொஞ்ச நாச்சும் தெரியும். எனக்கே பின்னாடி யாரும் வந்தால் தெரிய மாட்டேங்குது. சரி ஓகே, அது கம்மியாக வச்சு மாட்டு. ஓகே, கம்மியாக வச்சிரு. கம்மி பண்ணிட்டேன். எனக்கு இங்கே நிற்கவே பயமாக இருக்குது ப்ரோ. யாரோ வந்து இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. இல்லை, யாரோ வராங்க தான் இங்கே பக்கத்தில், நம்ம பக்கத்தில். அதே மாதிரி எனக்குமே வந்து பார்த்தோன்னா யாரோ இந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்ற அந்த ப்ரெசன்ஸ் வந்து தோணுது உள்ளுக்குள்ளே. ஆல்ரெடி நான் பயத்தில் இருக்கேன் ப்ரோ. சாருக்கு இதே காற்று தான் அடிச்சது. நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த நான் சொன்னேன் இல்லைங்க, என்ன சரி, பதட்டப்படாமல் நம்ம இப்போ நீங்கள் பேசிடுங்க. ஓகே, விளக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல. அக்கா, இது வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாரோ தான் உங்களுக்காக வந்து இந்த புடவையை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து படைச்சிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இங்கே வருவீங்கன்றதும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. எங்கள் கூட வந்து உங்களால் பேச முடியுமா? உங்களை மறுபடியும் ஒரே ஒரு வாட்டி பார்க்கறதுக்காக உங்களோட தம்பிங்க நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இங்கே. நீங்கள் நினைக்கிற நீங்கள் இப்போ வந்து தாராளமாக எங்கள்கிட்ட வந்து பேசலாம். பள்ளி கட்டது அப்போ நான் பேச வராங்க. கரெக்டாக கேட்டுச்சுல? ஆமாம், பள்ளி சத்தம் போடுது. அக்கா, நீங்கள் எங்களை வந்து தம்பியாக ஏற்றுக்கிட்டீங்கன்னா தயவு செஞ்சு எங்கள் பக்கத்தில் வாங்க. உங்களை ஒரே ஒரு வாட்டி பார்த்துட்டு நாங்கள் இங்கேருந்து போயிடுறோம். நீங்கள் எங்கள் கூட பேசக்கூட வேண்டாம். நீங்கள் கண்டிப்பாக இங்கே வருவீங்கன்றது நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஏன்னா லாஸ்ட்டாக அவங்களை இங்கே தான் பார்த்தோம். இங்கே பார்க்கல, இந்த வீட்டில் இருந்து நம்ம அங்கிட்டு பார்த்தோம், அந்த பின்னாடி வீட்டில். ஆனால் இப்போ இந்த வீட்டில் டார்கெட் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்கன்னா இப்போ இதுக்கு காரணம் என்ன? அவங்கள இந்த இடத்துல தான் மேபி அவங்கள கொண்டிருப்பாங்களோ இருக்கலாம். அதுக்கான வாய்ப்பாக கூட இருக்கலாம். ஏன்னா இங்கே 40 வீடு இருக்குது. ஆமாம், எந்த வீடும் நமக்கு தெரியாது. ஏன் இந்த வீட்டில் பர்டிகுலராக வந்து இவங்க இதை பண்ணலாம்? கரெக்டு. நீங்கள் கவனிச்சிங்களா, இந்த வழி மட்டும்தான் வரப்போகிற மாதிரி இருந்துச்சு. ஆமாம், ஆள் மற்ற இடம் எல்லாமே ஃபுல்லு. இப்போ நம்ம போனப்போ இன்னொரு விஷயம் நோட் பண்ணியா, இந்த இடத்த யாரும் ஆக்சஸ் பண்ணக்கூடாதுட்டு சின்ன டோர் மாதிரி ரெடி. ஆமாம், அந்த மூலையில் கடந்துச்சு. பார்த்தேன். பேட்ரி ஃபுல்லு. இது என்னையா? அதுங்களோட டீம் ஃபுல்லாகும். எப்படா? சரி, ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிடுங்க. நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஆமாம், வரதுக்கான அறிகுறியாக இருக்கும். வரத்துக்கு அறிகுறி தான் போல இது. ஏன்னா இங்கே பாருங்களா, ஸ்டோரேஜ் அதுக்குள்ளே ஃபுல்லுன்ட்டு வருது. என்னாச்சு? அக்கா, இதெல்லாம் வந்து நீங்கள் வர்றதுக்கான அறிகுறியாக நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விளக்கு அமைஞ்சது. இப்போ ரெண்டாவது நாங்கள் வச்சுருக்க கேமரா கேஜெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகுது. இது எல்லாம் நீங்கள் பண்ணுறது தானா? நீங்கள் நினைக்கிற மாதிரி தப்பான பசங்க நாங்கள் கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பேர், சில நாய்ங்க, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது தெரியல, அவங்களால நடந்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்கள் தம்பியாக வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டுக்கிறோம். ப்ளீஸ் எங்களை எந்த விதத்துலையும் ஹர்ட் பண்ணிடாதீங்க. இன்னும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. சவுண்டு எதையும் காணோம். ஒரு வாட்டி ட்ரிகர் பண்ணி பார்க்கட்டா? வேணாம் ப்ரோ, பயமாக இருக்கு. வேறு வழி இல்லை. அக்கா, தைரியம் இருந்தால் முன்னாடி வாங்க. சும்மா இருங்க. சும்மாவே சொல்லி பார்க்கலாம். அப்போ தான் வந்து அவங்க வருவாங்க. ஒரு வழி இருக்குது. நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த புடவையை பற்றி பேசினப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெஸ்பான்ஸே கிடச்சிது நம்மளுக்கு. ரிஸ்க்கு ப்ரோ, நீங்கள் சொல்ல வர்றது எனக்கு புரிஞ்சிருச்சு. தேவையில்ல வேலை ப்ரோ. அது வேறு வழி இல்லை, ஒரே ஒரு வாட்டி. நீங்கள் என்ன சொல்கிறோம்? பண்ணலாம். அந்த அப்புறம் அதை பண்ணிடலாம். நீங்கள் இவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க, எதனா ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? ஓடுவோம். ஓடலாம் முடியாது இங்கே. ஏன்னா ஃபுல்லாக எங்கே எதுவும் தெரியாது. சொன்னல குழியை பார்த்தீங்கல்ல? ஆமாம், எங்கெங்கெல்லாம் குழி இருக்குன்னு நம்மளால இப்போ கெஸ்டே பண்ண முடியாது ஓடுற வேகத்தில். இப்போ ஆளுங்க வந்தாலே நம்ம எப்படி ஓடுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கோம். எனக்கு இன்னொரு வாட்டி ஏற்றிடுங்க ப்ரோ. ஒரு தடவை ஏற்றி பாருங்க. நல்லா கேட்டுச்சு. கேட்டுச்சு. ஓகே அக்கா, இப்போ நீங்கள் இங்கே வந்துட்டீங்கன்னு நான் நம்புறேன் கண்டிப்பாக. ஒரே ஒரு வாட்டி எங்கள் பக்கத்தில் வர முடியுமா? இந்த புடவை உங்களுக்கு தான்னா இதை வந்து உங்களால் எடுத்துகிட்டு போக முடியுமா எங்கள் முன்னாடி வந்து? அது ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறேன். தேவையில்லாத வேலை. நம்ம எடுக்கிறது ரிஸ்க்குன்னு தெரியுது, ஆனால் ஒரே ஒரு வாட்டி 2 நிமிஷம் தான். பாருங்கள், பள்ளி கத்துது. நான் ரிஸ்க்குன்னு சொல்லவும் கத்துது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ பண்ணிடும்டா. ஏன்னா இப்போ வரைக்கும் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. இதை பண்ணிட்டோம்னா இல்லை, இவ்வளோ தூரம் வந்துட்டோம். அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதான்னு மட்டும் கேட்டுட்டு போயிடலாம். அக்கா, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டீங்கன்றது எனக்கு நல்லாவே உணர முடியுது. ஏன்னா இப்போ எங்கள் பக்கத்தில் தான் இருக்கீங்க நீங்கள், அது எங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியுது.
இப்போ எங்கள் முன்னாடி வர முடியுமா உங்களால்? அப்படி வந்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு சைகனாச்சு கொடுங்க. வரமாட்டேனாலும் ஏதாவது சவுண்டு கொடுங்க. முந்தைய அங்கே காற்று அடிச்சது பத்தியா? அவங்க வர அறிகுறி மறுபடியும் விளக்கு மறுபடியும் அமைய போகுது. புரியுதா? நான் சொன்னது கரெக்டாக இருக்கா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து விளக்கு அமைஞ்சது, ரெண்டாவது கேமரா. ஆமாம். இப்போ அப்போ மூணாவது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு கை தட்டுற சவுண்டு கேடுது நம்மளுக்கு. இப்போ மறுபடியும் ரிட்டர்ன் வந்து இப்போ இதே தான் நடக்குது இங்கே. இப்போ நம்ம முன்னாடி வரப்போகிறாங்களா? அப்போ கன்ஃபார்ம் வருவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? பண்ணிடும்டா, வேறு வழி இல்லை, இதான் ஒரே சான்ஸ் நம்மளுக்கு. அக்கா இப்போ நீங்கள் இங்கே வந்துட்டீங்கன்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரியுது. ஸோ இப்போ உங்களால் எங்கள் முன்னாடி வர முடியுமா முடியாதா? உங்களால் வர முடியுமா? அப்படி உங்களால் வர முடியலன்னா இப்போ நான் உங்கள் சாரியை வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் இல்லை சொன்னேன்ல, இந்த சேஃப் இல்லை. வந்துடும் சேஃப். அந்த வீட்டுக்கு தான் வராங்க. கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு வராங்கன்னா ஆளுங்க வேறு யாரோ. சீக்கிரம் போ. ரகுரு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சீக்கிரம் இல்லை நம்மளை தெரியல, நம்மளை பார்க்கல. அவங்க வேறு அந்த சைடு போகிறாங்க. அதான் அங்கிட்டு போகிறாங்க. ஓகே, உங்களால் வர முடியுமா? அப்படி உங்களால் வர முடியலன்னா இப்போ உங்கள் சாரியை வந்து பார்த்தீங்கன்னா